ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2019 ரிலீஸ் ஆன மர்டர் அட் ஷிஜின்சோன்ற ஒரு ஜாப்பனீஸ் டிடெக்டிவ் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். ஆண்டவன் இவனுங்களுக்கு மட்டும் மூளையை 30 கிராம் அதிகமா படிச்சிட்டானோ என்னவோ, என்ன மாதிரி படம் எடுக்கிறானுங்க தெரியுங்களா? அதுலயும் இப்ப நம்ம பார்க்க போற படம் செம்ம இன்டெலிஜென்ட்டான ஒரு பியூரஸ்ட் மர்டர் மிஸ்ட்ரி. எப்படி ஹாலிவுட்ல ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன்ன்ற 2 கேரக்டர் உலா வந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி இந்த படத்துல 2 கேரக்டர் உலா வந்துட்டு இருக்கு. இவங்க கூட மூணாவதா ஒரு லேடி டிடெக்டிவ் சேர்ந்துக்கிறா. இப்படி இந்த 3 பேரும் பக்கத்து ஊர்ல நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிறதுக்கு அங்க போய் அங்க ஒரு மேன்ஷன்ல தங்குறாங்க. அதுக்கப்புறம் தாங்க படத்தோட கதையே ஆரம்பிக்குது. அந்த மேன்ஷன்ல மர்மமான முறையில சில கொலைகள் நடக்குது. கதை என்னமோ கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான். இதுக்கு நடுவுல நமக்கு பல சர்ப்ரைஸ்களை கொடுத்துருப்பானுங்க பாருங்க. அதுதான் ஹைலைட்டே. நமக்கு எப்படின்னா, படத்துல வரவங்களுக்கு கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 360 டிகிரில எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை தான். இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து கொலையாளியை கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நமக்கும் சரி, படத்துல வர கேரக்டர்ஸ்க்கும் சரி ஒரே டாஸ்க். சோ நான் ரெடி, நீங்க ரெடியா? அப்புறம் எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு வாங்க படத்துக்குள்ள போயிடுவோம். ஒரு யூனிவர்சிட்டியில கதை ஆரம்பிக்குது. அங்க ஸ்டூடெண்டா இருக்க ஒரு பையன் வேற 2 பசங்களை கேண்டீன் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். இந்த 2 பேர் தான் நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன்ன்ற கேரக்டர். காலேஜ்ல இருக்க எல்லாரும் 2 பேரையும் அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. எதுக்காகனா, இது வரைக்கும் காலேஜ்ல நடந்த எத்தனையோ தப்புகளை இவங்க 2 பேர் மட்டும் தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காகவே இவங்களுக்கு அந்த பேரு. இதுல கண்ணாடி போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் படூன் ஜீனியஸ். அவன் பேரை நம்ம சீனியர்னோ, அவன் கூடவே சைடு கிக்கா இருக்கவனோட பேரை ஜூனியர்னு வச்சுப்போம். இப்ப கூட காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம், காலேஜ்ல நடக்கிற ஒரு தப்பா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி தான். இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா கேண்டீன், இங்க ஒரு ஆன்டி வேலை செய்யுது. அந்த ஆன்டி காசு வாங்கிட்டு கேண்டீன்ல இருக்க முட்டை தக்காளி எல்லாம் வெளியே வைக்கிறதா பசங்க சந்தேகப்படுறாங்க. அது உண்மையா இல்லையா நீங்க தாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சீனியர் கிட்டையும் ஜூனியர் கிட்டையும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் போயிடுறான். அடுத்து மதியம் 1 மணில இருந்து 4 மணி வரைக்கும் கேண்டீன்லயே அந்த 2 பேரும் கையில ஒரு குட்டி பைனாகுலரை வச்சுக்கிட்டு அந்த ஆன்டியவே வெறிக்க பார்த்துட்டு இருக்கானுங்க. பட் இது வரைக்கும் எந்த ஒரு தப்பு நடக்கிற மாதிரி தெரியல. அந்த டைமிங்ல தான் இதே காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு கேண்டீனுக்கு வரா. நம்ம அவ பேரை ஹீரோயின் வச்சுப்போம். ஹீரோயினை பார்த்த ஜூனியருக்கு ஜொல்லு ஜெல்லு மாதிரி பொங்குது. இதே சமயத்துல காலேஜ்ல வேற ஒரு பிரச்சனை. சரி, ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஆன்டியோட பிரச்சனை தான் விளங்கல, அட்லீஸ்ட் அந்த பிரச்சனையாவது போய் துப்பு துலக்குவோமேன்ட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு சீனியர் ஜூனியர் வராங்க. எவனோ ஒருத்தவன் ஸ்டாஃப் ரூமுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சு உள்ள இருந்து கொஸ்டின் பேப்பரை ஆட்டையா போட்டிருக்கான். சீனியர் வெளியே இருக்க ரூம் டோரை பார்க்கும் போதே ஒண்ணு தெரியுது, டோர்ல இருக்க லாக்க உடைச்சிட்டு தான் திருடன் உள்ள போயிருக்கான்ட்டு. அதுலயும் உள்ள போன திருடன் கொஸ்டின் பேப்பரை மட்டும் காணானா சந்தேகப்படுவாங்க. நம்ம என்ன திருடனோனே தெரியக்கூடாதுன்னு ரூம் மொத்தத்தையும் கலைச்சு விட்டுருக்கான். கலைஞ்ச ரூம்ல காணாம போனது கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான். இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்த சீனியர் வெளியே நிக்கிற பசங்களை கேள்வி கேட்க முயற்சி பண்றப்போ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோயின்ன்ற ஒரு கேரக்டரை கேண்டீன்ல பார்த்தோம் இல்லையா, அவ இங்க வந்து குட்டியை குழப்பறா. அதாவது ஹீரோயினுக்கு ஒரு டவுட், ஏன் சீனியர் இப்ப டோரை பார்த்துட்டு நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, டோரை உடைச்சிட்டு தான் திருடன் உள்ள போயிருக்கான்ட்டு, அந்த லாக்க உடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு இவ கேட்க, அது என்னமா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீனியர் பதில சொல்ல, அதான் சீனியர் எனக்கும் புரியல, லாக்க உடைக்கிறதுக்கு 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகும்னு சொல்றீங்க, இந்த கேப்ல திருடன் யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களான்னு ஹீரோயின் கேக்குறா. இல்லம்மா, இந்த வழியில ஆள் யாரும் அதிகமா வர மாட்டாங்க, சோ திருடன் யாரும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சீனியர் சொன்னா, அது எப்படிங்க? அப்படியே நமக்கு ஆப்போசிட்ல பாருங்க, அங்க கண்ணாடி போட்ட விண்டோ ஒண்ணு இருக்கா, அதுக்கு பின்னால பசங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா, அங்க இருந்து ஸ்டாஃப் ரூமை பார்த்தாலே ஸ்டாஃப் ரூமுக்கு வெளியே என்ன நடக்குதுன்றதெல்லாம் தெரியுமே. அப்படி இருக்கப்போ ஏன் யாரும் திருடனை பார்க்கல? திருட்டு நடந்தது மதியம் 1ல இருந்து 4 மணிக்குள்ள. சோ அந்த விண்டோவுக்கு பின்னால 1ல இருந்து 4 மணிக்குள்ள யாரும் உட்கார்ந்து இருந்தாங்களோ அவங்க திருடனோட ஆளாதான் இருக்கணும். அவங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு வேற யாரும் திருடனை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பாத்துக்கிட்டாங்க இப்படின்னு ஹீரோயின் நச்சுன்னு ஒரு பாயிண்ட சொல்றா. கொய்யால யோசிச்சு பாக்குறப்பதான் சீனியருக்கும் ஜூனியருக்கும் ஒரு ட்விஸ்ட். ஹீரோயின் எங்க கைய காட்டுறாலோ அந்த இடம் கேண்டீன். மதியம் 1 மணில இருந்து 4 மணி வரைக்கும் சீனியரும் ஜூனியரும் கேண்டீன்ல தானே இருந்தாங்க. ஹீரோயின் சொல்ற அதே இடத்துல தான் அவங்க உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஆன்டிய பாக்குற வேலை இருந்ததுனால இவங்க ஸ்டாஃப் ரூம் சைடு பார்க்கல. சோ இவங்க 2 பேரையும் யாரு பர்பஸா அங்க உட்கார வச்சதோ அவன் தான் ஸ்டாஃப் ரூம்ல கொள்ளையடிச்ச திருடன். அப்படின்னா நல்லா அடுத்த தலைமுறை அவதார குட்டி மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் 2 பேருக்கிட்டையும் பேசினா இல்லையா, அவன் தாண்டா திருடன்றத ஹீரோயின் உதவியோட சீனியர் கண்டுபிடிக்க, இதுக்கு அடுத்த சீன்ல சீனியர் ஜூனியர் கிட்ட ஹீரோயின் ஒரு உதவி கேக்குறா. ஹீரோயின் ராக்ன்ற ஒரு குரூப்ல இருக்கா. இவள மாதிரியே நிறைய பேர் அந்த குரூப்ல இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை பக்கத்து ஊர்ல நடக்கிற ஒரு மியூசிக் கான்சர்ட்டுக்கு இவங்க எல்லாரும் ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி போயிட்டு ஒரு 2-3 நாள் அந்த ஊர்லயே இருக்க ஒரு மேன்ஷன்ல தங்கி ஜாலியா இருந்துட்டு வருவாங்க. இன்னும் 2-3 நாள்ல அந்த ட்ரிப் ஆரம்பிக்க போகுது. பட் இப்போன்னு பார்த்து யாருன்னே தெரியல, யாரோ ஒருத்தவங்க இவங்க ரூம்ல ஒரு லெட்டரை வச்சிருக்காங்க. லெட்டருக்கு மேல ரத்தம் படிஞ்ச நிலைமையில ஒரு கத்தியும் சொருக்கப்பட்டிருக்கு. லெட்டர்ல பெருசாலா ஒண்ணு எழுதல, ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த வருஷம் யாரு உங்களை தியாகம் பண்ண போறீங்கன்னு எழுதிருக்கு. இத பார்த்தா எல்லாருக்கும் ஒரு அச்சம். ஏன்னா போன வருஷம் இவங்க இதே மாதிரி ஃபீல்ட் ட்ரிப் போறப்போ ஃபீல்ட் ட்ரிப்ல இவங்க கூடவே தங்கி இருந்த ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் ஆளையே காணோம், அவ எங்க போனானே தெரியல. அப்போ அப்படி இப்ப இப்படி ஒரு லெட்டர் என்னது இவங்களுக்கு பயம் தாங்கல. சோ
இதெல்லாம் யாரு பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சு தர சொல்லிதான் ஹீரோயின் இவங்க 2 பேர்கிட்டயும் கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் போடுற ஒரே கண்டிஷன், நான் ஏன் உங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறேன்றத நீங்க என்கிட்ட கேட்க கூடாதுன்றதுதான். சீனியருக்கு பொதுவாவே மிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும். இதனாலேயே சீனியர் ஆஃபர் ஏத்துக்கிட்டு ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வரதா சொல்லிடுறாரு. அடுத்து சீனியர், ஜூனியர், ஹீரோயின் 3 பேரும் பஸ்ஸை பிடிச்சு ஃபெஸ்டிவல் நடக்க போற அந்த ஊருக்கு போறாங்க. பஸ் கிளம்புனதுல இருந்து ஊரு போய் சேர்ற வரைக்கும் ஹீரோயின் கும்பகர்ணனோட கொடூரமா தூங்கிட்டே வரா. இப்படியே 3 பேரும் தங்க போற மேன்ஷனுக்கு போறாங்க. அங்க ஒரு பட்லர் வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம அவன் பேரை பட்லர்னு மெயின்டைன் பண்ணிப்போம். போன 3 பேரும் பட்லர் கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அங்க புதுசா 2 பேர் வராங்க. ஒரு மஞ்ச சட்டக்காரன், அப்புறம் அவனோட காதலி. இதுல மஞ்ச சட்டக்காரன் ராக் குரூப்ல இருக்கான், ஆனா அவனோட காதலி ராக் குரூப்ல இல்ல. ஏதோ இவன் கூப்பிட்டானேன்னு அந்த பொண்ணு வந்திருக்கு. இதோட இந்த மேன்ஷனோட ஓனரும் அவன் ஃப்ரெண்டான தோஸ்தும் சேர்ந்துதான் வருஷம் ஃபீல்ட் ட்ரிப்பையே ஆர்கனைஸ் பண்றவங்க. ஒரு வருஷமும் புதுசா நிறைய பேர் ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வருவாங்க. ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்கள பத்தின அறிமுகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாகணும் இல்லையா? சோ ஓனர் நாளைக்கு மதியம் 12 மணிக்கு ஒரு பார்பிக்யூ பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கான். இத மஞ்ச சொக்கா சொன்ன கையோட அவனோட காதலி ஃபீல்ட் ட்ரிப்ல அவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்களோ அது சம்பந்தப்பட்ட பேம்ப்ளெட் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கா. அதை இந்த 3 பேர்கிட்டயும் கொடுக்குறா. இந்த மேன்ஷனோட ப்ளூ பிரிண்ட் உட்பட அந்த பேம்ப்ளெட்ல இருக்கு. இத பார்த்த மேனிக்கு சீனியர், ஜூனியர், ஹீரோயின் 3 பேரையும் பட்லர் செகண்ட் ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போறான். இங்க பல கலை காவியங்களே இருக்கு. பழங்காலத்தை சேர்ந்த 3 சிலைங்க, அப்புறம் அந்த காலத்துல யூஸ் பண்ண கத்தி, கம்பு, கோடாரின்னு எக்கச்சக்கமான கிளாசிக்கல் ஐட்டம்ஸா இருக்கு. இத ஹீரோயினும் ஜூனியரும் பார்த்துட்டு இருக்கும் போதே பட்லர் சொல்றான், இங்க வந்திருக்க யாருக்குமே இன்னும் எந்தெந்த ரூம்ன்றதை அலர்ட் பண்ணலங்க. நாளைக்கு பார்பிக்யூ பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யார் யாருக்கு எந்தெந்த ரூம்னு அலர்ட் பண்ணிக்கலாம்னு ஓனர் சொல்லிருக்காரு. அது வரைக்கும் நீங்க இங்கே தங்கிக்கோங்கன்னு பட்லர் சொல்ல, இதுல சீனியருக்கு ஒரு டவுட், எதுக்காக பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அலர்ட் பண்ணணும், இப்பவே பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு. டவுட் வந்தாலும் சீனியர் அதை வெளிப்படையா கேட்கல. சீனியர் இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பில்டிங்கோட ரூஃப் டாப்ல கோவில் மணி மாதிரி ஒரு பெரிய பெல் இருக்கிறதா பேம்ப்ளெட்ல பார்த்த ஹீரோயின் பெல்ல பாக்கணும்ன்ற ஆர்வத்துல அவர் ரூம் விட்டு வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறம் தான் சீனியர் ஜூனியரை தனியா கூப்பிட்டு நம்ம எதிர்பார்க்காத ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. ஆரம்பத்துல ஹீரோயினை பார்த்து அவன் நடவடிக்கையை வச்சு இவளுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சீனியர் நினைச்சிருக்காரு. சோ அதுக்கப்புறம் இவருக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமா ஹீரோயினை பத்தி விசாரிக்கிறப்பதான் ஒரு மேட்டர் தெரிஞ்சிருக்கு. ஹீரோயின் சாதாரண ஆள் இல்ல, அவ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். போலீஸாலேயே சால்வ் பண்ண முடியாத நிறைய கேசஸ் இவ போலீஸ்க்கு சால்வ் பண்ணி கொடுத்திருக்கா. அப்படிப்பட்டவ நம்ம 2 பேரை கூப்பிட்டுருக்கானா, இதுல கண்டிப்பா ஏதோ பெருசா ஒண்ணு இருக்குடா. ரெண்டாவது, இவனுக்கு வேற நமக்கு என்னென்ன ரூம்ன்றதை அலர்ட் பண்ணவே இல்ல பத்தியா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓனர் அவனோட தோஸ்து 2 பேரும் பெண் விரும்பிகளா இருக்கணும். இவனுங்க ஃபீல்ட் ட்ரிப்பை நடத்துறது பொண்ணுங்களை உசார் பண்றதுக்காகத்தான். சோ உன்னால முடிஞ்ச அளவு பொண்ணுங்களை கூட்டிட்டு வான்னு ஓனர் மஞ்ச சொக்கா கிட்ட சொல்லிருப்பான். நடுவுல தான் யார் இந்த வருஷம் உங்களை தியாகம் பண்ண போறீங்கன்னு மிரட்டுற மாதிரி யாரோ லெட்டர் அனுப்பிட்டாங்களே, அதுல பயந்து நிறைய பொண்ணுங்க வரல. சோ மஞ்ச சொக்கா விருப்பமே இல்லனாலும் அவனோட காதலியை அந்த ட்ரிப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். நீ வேணா நாளைக்கு பாரு, பாபிக்கு பார்ட்டி நடக்கும்ல, அங்க புதுசா எதுவும் பொண்ணுங்க வந்து ஓனருக்கு பிடிச்சு போச்சுன்னா அந்த பொண்ணும் ஓனரும் ஒன்னா இருக்க மாதிரி ரூம் அலாட் பண்ணிப்பான் அப்படின்னு சீனியர் இங்க சொல்றாரு. இதோட அடுத்த நாள் பாபிக்கு பார்ட்டியும் ஆரம்பிக்குது. அந்த பார்ட்டியில இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஓனர் அவனோட தோஸ்து 2 பேரையும் காட்டுறாங்க. 2 மூஞ்சிகளுமேங்க பாக்குறதுக்கு நல்லா சமீபகால அமீபா மாதிரியே இருக்குங்க. இதோட ஆல்ரெடி நம்ம படத்துல பார்த்த மஞ்ச சொக்கா, அவனோட காதலி, சீனியர், ஜூனியர், ஹீரோயின் பிளஸ் ஒரு கண்ணாடி பொண்ணு, ஒரு கண்ணாடி பையன், கடைசியா ஒரு ஊதா கலர் ரிப்பன். இவங்க எல்லாருமே ஓனரோட மேன்ஷன்ல தான் தங்க போறாங்க. நேத்து சீனியர் சொன்ன மாதிரியேங்க இங்க இருக்க ஓனரும் தோஸ்தும் இவனுங்களுக்கு பொண்ணு எதுவும் கிடைக்குதான்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. இது வரைக்கும் அது நடக்கல. இன்னொரு பக்கம் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல வேற யாரோ 2-3 பேர் ஒரு வித்தியாசமான ஊசியோட கூட்டத்துக்குள்ள நுழையறாங்க. நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே நிறைய பேர் பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுறாங்க. விழுந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாமேன்னு மெடிக்கல் கேம்ப்ல கூட்டிட்டு போயிட்டு படுக்க போறிட்டு மறுபடியும் அவங்கள வந்து பார்த்தா படுக்க போட்ட யாரையுமே அங்க காணோம். என்னடா நடக்குதுன்னு நமக்கு தெரிய வரதுக்குள்ளேயே நைட் ஆயிடுது. அப்ப ஃபெஸ்டிவல்ல சுத்திட்டு இருந்த ஓனருக்கும் தோஸ்துக்கும் கீழே இருந்து ஒரு செல்போன் கிடைக்குது. எடுத்து பார்த்தா அது ஒரு பொண்ணோட போனு. பொண்ணு வேற பாக்குறதுக்கு பட்டர் தடவன பண்ணு மாதிரி பல இருக்கா. சோ பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவகிட்ட போனை கொடுத்து அவளையே உசார் பண்ணிடலாம்னு இந்த 2 பேரும் அந்த பொண்ணை தேடிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் போனை தொலைச்ச பொண்ணை காட்டுறாங்க. இவ எங்கடா போனு ஒரு இடத்துல நின்று தேடிட்டு இருக்கப்போ அதை கவனிச்ச ஜூனியர் கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே பொண்ணை கண்டுபிடிச்ச ஓனரும் தோஸ்தும் பொண்ணு கிட்ட போனை கொடுத்துறானுங்க. பதிலுக்கு நன்றியை சொன்ன பொண்ணு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. இவனுங்களா விட்டுருவானுங்க. வெறி பிடிச்ச சொரிநாயங்க அந்த பொண்ணை விடவே மாட்டானுங்க. பக்கத்துல தாங்க என் மேன்ஷன் இருக்கு, நைட் டைம்ல எதுக்காக வெளியே போறீங்க, என் மேன்ஷன்லயே வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு ஓனர் கூப்பிட, இல்லங்க நான் பஸ்ஸை பிடிச்சாகணும், வீட்டுல எல்லாரும் என்ன தேடுவாங்க, நம்ம இன்னொரு நாள் பாக்கலான்னு அந்த பொண்ணு சொல்லியும் இவனுங்க விடாம அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல தாங்க நம்ம கனவுலயே நினைச்சு பார்க்காத ஒரு பூதாகரமான பிரச்சனை வெடிக்குது. ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வந்த ஆளுங்கள்ல ஊதா கலர் ரிப்பன் ஒரு பொண்ணை பாத்திருந்தோம்ல, நடந்துட்டு இருக்க ஃபெஸ்டிவல்ல எவனோ ஒருத்தவனுக்கு உடம்பு முடியாம செவுர ஸ்டெப்னி மாதிரி புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். அச்சோ பிள்ளை பாவம், என்ன ஆச்சுன்னு கிட்ட போய் பாப்போமே அப்படின்னு அவனை பார்த்துட்டு ஊதா கலர் ரிப்பன் அவனுக்கு பக்கத்துல போனா ஒக்கா மக்கா அங்க நின்னுட்டு இருக்கிறது மனுஷன் மாதிரியே தெரியல. கண்ணெல்லாம் கலங்கி பாக்குறதுக்கு மிருக மாதிரியே இருக்கான். திருமண அடுத்த செகண்டே ஊதா கலர் ரிப்பனோட கழுத்தை வேற
வேற புடிச்சு கடிச்சிடுறான். இது இந்த ஒரு இடத்துல மட்டும் நடக்கல. இவன மாதிரியே பார்ட்டிக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஆளுக்கு ஒருத்தவங்க கழுத்தை புடிச்சு கடிக்க, கடி வாங்கினவங்க கொஞ்ச நேரத்திலேயே இதே மாதிரி மிருகமா மாறிடுறாங்க. சோ காலையில ஊசி எடுத்துக்கிட்டு யாரோ சில பேர் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சானுங்கல்ல, அவனுங்க பார்த்த வேலைதான் இது. ஆக இப்ப இந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கிட்ட இருந்து நம்ம ஆளுங்க தப்பிச்சாகணும். ஒவ்வொருத்தவன் ஒரு மூலையில உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல சீனியரும் ஜூனியரும் ஜாம்பிஸ்க்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கப்போ சீனியர் ஒரு மேட்டர் சொல்றாரு. டேய் தம்புடோ, நான் கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு. நாங்க உளறீங்க, இன்னும் கேஸே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எப்படி நீங்க கல்பிரிட்ட கண்டுபிடிப்பீங்க? என்ன மாதிரி லூஸ் மாதிரி பேசாதீங்க, கம்முன்னு இருங்கன்னு ஜூனியர் சொன்னா, டேய் மாநில மஞ்சக்கரு, இதெல்லாம் தெரியாததுனாலதான் நீ இன்னும் என்னோட அசிஸ்டன்டாவே இருக்க. எப்பவுமே கேஸ் நடந்ததுக்கு அப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்றதை விட நம்ம கண்ணு முன்னால இப்ப என்ன நடக்குதோ அதை வச்சு ஃபியூச்சரை கணிச்சேன்னு வையேன், நீ குற்றவாளியை தேடி போவேனா, அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உன் கண்ணுக்கு தெரியவாங்க அப்படின்னு சீனியர் புரியாத மாதிரி தான் என்னமோ சொல்றாரு. இதை கேட்கலாம் ஜூனியருக்கு டைமும் இல்ல, ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். சரி நீங்க எந்த கதை சொல்றதா இருந்தாலும் மேன்ஷனுக்கு வந்து சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வாங்க கிளம்புவோம் அப்படின்னு ஜூனியர் சீனியரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கப்போ வழியில சில ஜாம்பிஸ் ஒரு காரை சுத்து போட்டு நிக்குதுங்க. காருக்குள்ள மாறிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போனை தொலைச்ச பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு. இந்த பொண்ணோட பேரை ஆல்ரெடி 10 பேருக்கு மேல பேர் வச்சாச்சு. 10 பேர் இருக்கப்போ 10ஓட 11 இந்த பேர் இருக்கலாம்ல. சோ இவ பேரை நம்ம ஒயிட்டின்னு வச்சுப்போம். ஜூனியர் முன்னாலேயே போயிடுறான். கார்ல ஒயிட்டி மாறிட்டு இருக்கிறத பார்த்த சீனியர் ஒயிட்டியை காப்பாத்திட்டு பின்னாலேயே இவரும் ஒயிட்டியும் மேன்ஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே மேன்ஷன் கிட்ட ஜாம்பிஸ் எல்லாம் வந்துருதுங்க. மீதி பேர் அந்த ஜாம்பிஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு ஜாம்பிஸ் அடிச்சு அப்பளமாக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. கடைசியா சீனியர் ஒயிட்டியை கூட்டிகிட்டு வரப்போ இவர் ஒயிட்டிய மேல தள்ளிடுறாரு. ஆனா இவரால மேல போக முடியல. ஜாம்பிஸ் எல்லாம் சீனியரை பிடிச்சு கூட்டத்தோட கூட்டமா இழுத்துருதுங்க. ஜூனியரும் கதறான், ஒரு பையனும் இல்ல. மேன்ஷனுக்குள்ள போனவங்க வரைக்கும் கதவை மூடிடுறாங்க. ஆக இப்போதைக்கு மேன்ஷனுக்குள்ள இருக்கிறது ஜூனியர், ஹீரோயின், மஞ்ச சொக்கா, ஓனரோட தோஸ்து, பட்லர், கண்ணாடி பொண்ணு, கண்ணாடி பையன், புதுசா வந்திருக்க ஒயிட்டி, அது இல்லாம புதுசா ஒரு வயசான கப்பலும் பயந்து போய் தஞ்சாடி எடுத்துக்கு மேன்ஷனுக்குள்ளேயே வந்துடுறாங்க. விக்கெட் அவுட் ஆனதுன்னு பார்த்தா சீனியர் மஞ்ச சொக்காவோட காதலி, அப்புறம் ஊதா கலர் ரிப்பன். இதுல காதலி போனதை மஞ்ச சொக்காவால தாங்கிக்கவே முடியல. நான் மறுபடியும் வெளியே போயிட்டு என் காதலியை கூட்டிட்டு வரேன்னு இவன் கிளம்புறான். இவருக்கு என்ன கிடக்கு, இவர் பாட்டு கதவு திறந்துட்டு போயிடுவாரு. ஜாம்பிஸ்ட மாட்டிட்டு முடிக்கிறது யாரு, மீதி பேர் தானே. சோ யாரும் இவனை வெளியே போக விடல. சரிடா அப்பா, நான் வெளியே போல, அட்லீஸ்ட் ஆளோட திங்ஸையாவது நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு லிஃப்ட் ஏறின மஞ்ச சொக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இவ ஆளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து திங்ஸோட ரூமுக்குள்ள போயிடுறான். இன்னொரு பக்கம் மத்தவங்க நடந்த கலவரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நடந்த கலவரத்துல இவங்க பார்த்த வரைக்கும் ஜாம்பியா சுத்துறவங்கள ஏதோ ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணிருக்கு. வைரஸ் அட்டாக் ஆனவங்க நார்மல் மனுஷங்களை கடிச்சா கொஞ்ச நேரத்திலேயே நார்மல் ஆளுங்களும் ஜாம்பிஸா மாறிடுறாங்க. அப்ப அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இவங்களுக்கு உதவி கிடைக்கிற வரைக்கும் இவங்க வெளியே இருக்க ஜாம்பிஸ்ட கடி வாங்காம இருக்கணும். ஏற்கனவே தான் அந்த வீட்டுல பழங்கால ஆயுதங்கள் நிறைய இருக்கிறத நம்ம பார்த்திருந்தோம்ல. சப்போஸ் ஜாம்பி உள்ள வந்தா அதுக்கு சமாதி கட்டுறதுக்கு ஆளுக்கு ஒரு வெப்பனை கையில எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் ஓனர், இவனுக்கு கண்ணுல ஏதோ ஒரு பிரச்சனை. அப்பப்ப ஐ டிராப்ஸ் போடுவான். வெளியே ஜாம்பிஸ்ட இருந்து தப்பிச்சு வர கேப்ல இவங்கிட்ட இருந்து ஐ டிராப் மிஸ் ஆயிடுச்சு. யாராவது ஐ டிராப் வச்சிருந்தா கொடுங்களாங்க, கண்ணு ரொம்ப உறுத்துது அப்படின்னு இவன் கேட்கவே ஒயிட் கிட்ட ஒண்ணு இருக்கு. ஆனா அது இவனுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. செட் ஆகுதான் பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறா. இதோட ஒருத்தவங்களும் ரேண்டமா ஒரு ரூமை சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சில பேர், செகண்ட் ஃப்ளோர்ல சில பேர் ரூம்ல போய் தங்கிடுறாங்க. நட்ட ராத்திரியில செகண்ட் ஃப்ளோர்ல தங்கியிருந்த கண்ணாடி பொண்ணுக்கு திடீர்னு தண்ணி தவிக்குது. தண்ணி குடிக்கலாமேன்னு ரூம் விட்டு வெளியே வரா. அப்ப ரூம் சாவியை வாங்கிட்டு போன வயசான கப்பல்ல புருஷன் ரூம்ல படுக்காம வெளியே சோஃபால படுத்திருக்கான். ஆள் வேற பாக்குறதுக்கு பெருச்சாலியம் முழுங்கின பெட்டி பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே இருக்கான். என்னடா இவன் பிரச்சனைன்னு கண்ணாடி பொண்ணு அவனுக்கு பக்கத்துல போனா தூக்கி வாரி போட்டுச்சு பாருங்க. இவளுக்கு முன்னால இருக்கவன் நார்மல் மனுஷனாவே இல்ல, ஜாம்பியா இருக்கான். அதை பார்த்த பொண்ணு ஓன்னு அலற ஆரம்பிச்சிருது. உடனே இந்த ஃப்ளோர்ல தங்கி இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தங்கி இருக்கவங்கன்னு எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வந்து ஜாம்பி கூட போட்டி போட கடைசியா ஓனர் கையில வச்சிருக்க கத்திய ஜாம்பியோட நெத்தியில இறக்கி கபாலத்தை கலக்கிடுறான். அதோட அந்த ஆள் கதை முடிஞ்சு. புயலுக்கு பின் அமைதி மாதிரி அந்த இடமே அமைதியா இருக்கு. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு டவுட், இங்க இவ்வளவு கலவரம் நடக்குது, ஆனா 205ல தங்கி இருந்த மஞ்ச சொக்கா மட்டும் ரூம் விட்டு வெளியே வரவே இல்லையே. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு போயிட்டு ரூம் கதவை தட்டுறாங்க. ரூம் உள்பக்கமா லாக் ஆயிருக்கு, கதவை திறக்கவே முடியல. இது இல்லாம டோர் சந்துல யாரோ ஒரு லெட்டரை சொருகி வச்சிருக்காங்க. எடுத்து பிரிச்சு படிச்சு பார்த்தா என் பசி தீந்துருச்சு, ரொம்ப நன்றின்னு அதுல எழுதிருக்கு. என்னன்னு புரியாம இந்த மேன்ஷன்ல இருக்க எல்லா ரூமோட மாஸ்டர் கீயுமே பட்லர் கிட்ட இருக்கும். அதுல மஞ்ச சொக்காவோட ரூமோட மாஸ்டர் கீயை வாங்கி டோரை திறந்துட்டு உள்ள போனா அங்க இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். ரூமுக்குள்ள மஞ்ச சொக்கா ஜாம்பி ஆகி பால்கனிக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கான். அவனும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்த சாமி மாதிரி தான். உள்ள ஆளுங்க வந்ததும் இவங்களை கடிக்க பாக்குறான். வேற வழி இல்லாம நடந்த யுத்தத்துல வயசான கப்பல்ல அங்கிள் செத்துட்டான் இல்லையா, மீதி இருக்க ஆன்டி கத்தி எடுத்து இவன் கண்ணுல சொருகி இவன் கதையை முடிச்சிருது. இவன் செத்ததுக்கு அப்புறம் இவனோட ரூம்ல ஹோட்டல்ல எல்லாம் மாஸ்டர் கீயை சொருகுனாதான் பவர் வர மாதிரி ஒரு செட்டப் இருக்கும்ல, அந்த இடத்துல இன்னொரு லெட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அதை பிரிச்சு படிச்சு பார்த்தா சாப்பாடு
சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றின்னு எழுதிருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க மர்டர் மிஸ்ட்ரின்ற ஒரு விஷயமே ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னால இறந்தவங்க எல்லாம் வைரஸ் தாக்கி ஜாம்பி ஆகி அவங்கள இவங்க கொலை பண்ணதுனால இறந்தாங்க. இப்ப ரூம்ல இருந்த மஞ்ச சொக்கா கூட ஜாம்பி கடிச்சதுனால தான் ஜாம்பியா மாறி இருக்கான். ஒருவேளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இறந்து போன அங்கிள் ஜாம்பி மஞ்ச சொக்காவை கடிச்சிருக்கலாம்னு யோசிச்சாலும் அதுல ஜூனியருக்கு ஒரு பாயிண்ட் இடிக்குது. அங்கிள் ஜாம்பி கூட மெயினா சண்டை போட்டுட்டு இருந்ததே ஜூனியர் தான். இன் கேஸ் அங்கிள் ஜாம்பி மஞ்ச சொக்காவை கடிச்சிருந்தானா ஒன்னு அவனோட வாயிலையோ இல்ல அவனோட ஷர்ட்லயோ மஞ்ச சொக்காவோட ரத்த கரை இருந்திருக்கணும். ஆனா ஜூனியர் அங்கிள் ஜாம்பியோட உடம்புலயும் வாயிலையும் எந்தவித ரத்த கரையையும் பார்க்கல. அதை மீறி அங்கிள் ஜாம்பியை கடிச்சிருக்கட்டுங்க. எந்த ஜாம்பி மனுஷனை கடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு நன்றி, என் பசியை தீர்த்ததுக்கு நன்றின்னு லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு வரும். அதோட ரூம் வேற முடியதா இருந்திருக்கு. எப்படி ஜாம்பியால திறமையா ரூம் உடைச்சிட்டு உள்ள போக முடியும்? அப்ப இதுல ஜாம்பி மட்டும் சம்மந்தப்படல, ஜாம்பியை வச்சு நம்ம கூட இருக்க யாரோ ஒருத்தவங்க இதுல உள்குத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வரா. இன்னொரு பக்கம் கண்ணாடி பொண்ணு, இந்த வருஷம் யாரும் உங்களை தியாகம் பண்ண போறீங்கன்னு யூனிவர்சிட்டிக்கு மிரட்டுற மாதிரி ஒரு லெட்டர் வந்துச்சுல்ல, அந்த லெட்டரை முதலா பார்த்ததே இவதான். போன வருஷம் வேற ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வந்த ஒரு பொண்ணை காணோம். ஒருவேளை அதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு யோ பயப்படுறா. இது வரைக்கும் ஜூனியருக்கு அது என்ன மேட்டர்னே தெரியாது இல்ல, சோ தெரிஞ்சுக்கலாம்னு அதை பத்தி ஜூனியர் எல்லார்கிட்டயும் கேட்டா, நல்லா ஓ பாசிட்டிவ் ஒட்டுண்ணி மாதிரியே இருக்கல ஓனர், அவன் கொதிக்கிறான். இப்ப நடக்கிற பிரச்சனைல அது ரொம்ப முக்கியமா, வெளியே இருந்து ஜாம்பிஸ்ட் எப்படி தப்பிக்கிறதுன்னு வழி பாருங்கடா, நீங்க என்ன மாதிரி பண்ணிட்டு போங்க, என்ன ஆள விடுங்க, நான் என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு இருக்க சாப்பாடெல்லாம் மொத்தமா வாரி வழிச்சுக்கிட்டவன் இவனோட ரூமுக்கு போயிட்டு கதவை முடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஜூனியரும் மஞ்ச சொக்காவோட ரூமுக்குள்ள போய் க்ளூ ஏதாவது கிடைக்குதான்னு தேடுறதுக்கு போறாங்க. அப்பதான் ஜூனியர் ஹீரோயின் ஒரு டிடெக்டிவ்ன்ற விஷயம் சீனியர் மூலியமா எனக்கு தெரியும்ன்றத ஹீரோயின் கிட்ட சொன்னதும் ஹீரோயினுக்கு வெக்கம் தாங்கல. அந்த வெக்கத்தோடயே எப்படிதான் இந்த ரூமுக்குள்ள வந்தவங்க டோரை திறந்துட்டு உள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, ஏங்க இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டுருங்க, இது கூடவா உங்களுக்கு தெரியாது, வாங்க நான் அந்த டோரை உங்களுக்கு திறந்து காட்டுறேன் அப்படின்னு ஜூனியர் கோதால குதிக்க, இதை ஹீரோயின் மட்டும் பார்க்கல, ஜூனியர் ஏதோ வித்த காட்டுற மாதிரி ஓனரை தவிர்த்து மீதி எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து ஜூனியர் என்ன பண்றாருன்றத காட்டுறா. இப்ப ஜூனியர் பண்ண போறது ஒரு மிஸ்ட்ரி நாவல்ல இருந்து படிச்ச விஷயம். ரூம் டோர் உள்பக்கமா லாக் ஆயிருந்துச்சுன்னா டோருக்கு அடியில ஒரு வளைஞ்ச கம்பியை உள்ள அனுப்பும் போதே அதோட கார்னர்ல கொக்கி மாதிரி ஒரு செட்டப்ப பண்ணி வச்சுக்கணும். அந்த கொக்கி இருக்க பக்கத்தை உள்ள அனுப்பி கொக்கியை யூஸ் பண்ணி லாக்க திறந்துடலாம். ஆனா இது மட்டும் பத்தாது, அந்த லாக்குக்கு மேலேயே டோரையும் செவரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை கழட்டுறதுக்கும் ஜூனியர் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்ப அடிப்பக்கமா விட்டு டோர் ஓபன் பண்ணதுல சின்னதா ஒரு கேப் இருந்திருக்கும்ல, அந்த கேப்ல உள்ள இருக்க கிளாம்ப் நல்லாவே தெரியும். கயிறோட ஒரு எண்ட கிளாம்ப்ல கட்டிட்டு கயிறோட இன்னொரு எண்ட டோரோட மேல் பக்கமா இழுத்துக்கிட்டு டோருக்கு இந்த பக்கம் வந்து கயிறை ஒரு இழுத்தா போதும், கிளாம்பும் ஓபன் ஆயிடும். இத ஜூனியர் எல்லாரும் முன்னாலையும் பண்ணி காட்டுறாரு. ஆனா கொலகாரன் இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணானான்றது தெரியல. இது முடிஞ்சதுமே நைட் அவங்க ரூம்ல போயிட்டு தூங்கிடுறாங்க. பக்காலி இது வரைக்கும் பில்டிங் குள்ள வர துடிச்சிட்டு இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் பில்டிங்கோட எமர்ஜென்சி டோரை உடைச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ள என்ட்ரியை போட்டுருதுங்க. ஹீரோயின் ஆன்டி இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் தங்கி இருக்காங்க. மேட்ரு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதும் முதல்ல ஜாம்பி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வராத மாதிரி செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு தடுப்பை போட்டுட்டு அடுத்து கீழே இருக்க ரெண்டு பேரையும் காப்பாத்தணும் இல்லையா. ஓனர் எந்த ரூம்ல தங்கி இருக்கானோ அதுக்கு அப்படியே கீழே தான் ஹீரோயின் தங்கி இருக்கா. சோ இவரும் பால்கனிக்கு போனாதான் கீழே இருக்க ஹீரோயினை காப்பாத்த முடியும். போயிட்டு கதவு திறடான கதவை தட்டினா அந்த பால்வாடி பைத்தியம் கதவையே திறக்க மாட்டேங்குது. அதான் பட்லர் கிட்ட எல்லா ரூமோட மாஸ்டர் கீயுமே இருக்குமே, ஜூனியர் மாஸ்டர் கீயை வாங்கி அவன் ரூமுக்குள்ள போயிடுறாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரியே பால்கனில இருந்து கீழே ஏணி இறக்கி கீழே இருந்த ஹீரோயினையும் சரி ஹீரோயின் ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இருந்த ஆன்டியையும் சரி ரெண்டு பேரையும் காப்பாத்திடுறாங்க. இனிமேல் இவங்க எல்லாரும் செகண்ட் ஃப்ளோர்ல தான் இருந்தாகணும். அதையும் மீறி ஜாம்பி இங்கேயும் வந்துட்டா அடுத்து ரூஃப் டாப் தான் ஒரே வழி. இப்படியே நைட்டு முடியுது. அடுத்த நாள் ஹீரோயின் இந்த மேன்ஷனுக்குள்ள நுழைஞ்சதுமே ரூஃப் டாப்ல ஒரு கோவில் மணி இருக்கு, அதை பார்க்க போறேன்னு போனால. இப்ப எதர்ச்சியா ஜூனியர் அந்த இடத்துக்கு போறாரு. அங்க தோஸ்த் உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். இன்னமும் ஜூனியருக்கு ஆர்வம் தாங்கல. ஒரு வருஷத்துக்கு முன்னால இந்த மேன்ஷன்ல என்ன நடந்துச்சு, எதனால ஒரு பொண்ணு காணாம போனா, அதை தெரிஞ்சுக்கணும்னு இவருக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. சோ தோஸ்து கிட்ட போனவர் அதை பத்தி கேட்டா அவனும் அதை பத்தி வாயவே திறக்க மாட்டான். இன்னொரு பக்கம் செகண்ட் ஃப்ளோர்ல தோஸ்து மேல இருக்கான். பட் கீழே அவனோட ரூம்ல பயங்கர சவுண்டா சிடி பிளேயர்ல பாட்டு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இது பக்கத்து ரூம்ல இருந்த கண்ணாடி பையனுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்போன்னு பார்த்து ரூமுக்கு வந்த பட்லர் கிட்ட, ஏங்க இந்த தோஸ்துக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாங்க, என்னங்க காது கிழிற மாதிரி பாட்டை போட்டு வச்சிருக்கான், கொஞ்சம் போய் அதை ஆஃப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு 5 செகண்ட் இருக்கும். பக்கத்து ரூம்ல இருக்க பாட்டு ஆஃப் ஆகுது. இவங்க ரூம்ல இருக்க தோஸ்து தான் பாட்டு ஆஃப் பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த 5வது செகண்ட்லயே மறுபடியும் அதே சவுண்டோட பாட்டு ஓடுது. வச்சுக்கிறேன்டா இன்னைக்கு அவனு கண்ணாடி பையனோட ரூம்ல இருந்து வெளியே வந்த பட்லர் தோஸ்தோட ரூமுக்கு போயிட்டு இருக்கும் போதே மேல இருந்து கீழே வந்த தோஸ்து பட்லர் கூடவே சேர்ந்து ரூமுக்குள்ள போய் பாட்டை ஆஃப் பண்ணிடுறான். இதோட இந்த சீன் முடிஞ்சு டின்னர் டைம் வருது. பட்லர் கிட்ட பழைய ரேடியோ ஒண்ணு இருக்கு. அது மூலமா வெளியே என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு வைரஸ் தாக்குறதுனால நிறைய பேர் ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த நிலைமை சரி செய்யப்படும். மேபி இது தீவிரவாத தாக்குதலா இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க, இதை கேட்டுக்கிட்டே எல்லாரும் சாப்பிட்டுறாங்க. கடந்த 2-3 நாளா இவங்க ஜாம்பிக்கு பயந்து தூக்கம் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. சோ இப்ப சாப்பிட்டதுமே ஆளாளுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. ஒருத்தவங்களும் அவங்க ரூம்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க.
அப்ப ஜூனியர் ரூமுக்குள்ள போறப்போ ஜூனியருக்கு பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போன ஒயிட்டி, நான் உங்கள்ட்ட தனியா ஒண்ணு பேசணும், ரூமுக்குள்ள வரலாமான்னு கேட்டு ஜூனியரோட ரூமுக்குள்ள போறா. அப்படி இவ என்னடா பேச போறான்னு பார்த்தா ரூமுக்குள்ள போனவ ஜூனியர் கிட்ட மன்னிப்பு கேக்குறா. எதுக்காகனா இவ இந்த மேன்ஷனுக்குள்ள வந்ததுக்கு காரணமே சீனியர் தானே, அவர் மட்டும் இவளை காப்பாத்தல இந்நேரம் இவளும் ஜாம்பிஸோட ஜாம்பிஸா தானே சுத்திட்டு இருப்பா. என்ன காப்பாத்த போய் தான் அவர் இறந்துட்டாரு, அவர் இறந்ததுல நானும் ஒரு முக்கிய காரணம், அதுக்காக என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டு ஒயிட்டி அழுவுறா. எம்மா 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 ஏமா நீ வேற, நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்துருச்சு, இதுல ஏமா நீ ஒன்ன லிங்க் பண்ணிக்கிட்டு அனாவசியமா கஷ்டப்பட்டு இருக்க, தட்டி உருட்டு போய் தூங்குமா அப்படின்னு ஜூனியர் அட்வைஸ் எல்லாம் போட்டு ஒயிட்டியை அனுப்பிடுறாரு. இதுக்கு மறுநாள் தான் அடுத்த ட்விஸ்ட். எல்லாருக்கும் முன்னால பட்லர் எழுந்திடுறான். ஏன்னா இவன் தானே வேலைக்காரன், எல்லாரோட வேலையும் ப்ராப்பரா இவன் தானே பார்க்கணும். அப்படி வேலையை பார்க்கறதுக்கு ரூம்ல இருந்து எழுந்திருச்சு வந்தவன் லிப்ட் கிட்ட போய் பார்த்தா லிப்டுக்குள்ள தோஸ்து பொன்னமா கிடக்குறான். லிப்ட் 2-3 நாளா திறந்தே தான் இருக்கு. ஏன்னா லிப்ட் மூடி இருந்தா இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடும், அப்புறம் கீழே இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் மேல வந்துருவாங்கல்ல. சோ லிப்ட திறந்தே தான் வச்சிருக்காங்க. திறந்திருக்க லிப்டுக்குள்ள அவன் பொணமா கிடக்குறான். அவனையும் ஜாம்பி கடிச்சிருக்கு. பட் இது ஜாம்பியோட வேலைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. எப்படி மஞ்ச சொக்காவோட ரூம்ல இவங்களுக்கு 2 லெட்டர் கிடைச்சதோ அதே மாதிரி லிப்டுக்குள்ள 1 லெட்டர் கிடைக்குது. என்னோட பசி தீர்றதுக்கு நான் இன்னொரு உயிரை எடுத்தாகணும்ட்டு. நிச்சயமா இதுலயும் ஏதோ ஒரு மனுஷன் தான் சம்பந்தப்பட்டிருக்கான். அந்த மனுஷன் இவங்க கூடவே இருக்க மனுஷனா தான் இருக்கணும். யாரா இருக்கும்னு எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் டெட் பாடியை டைரக்டா பார்த்த ஷாக்ல ஹீரோயின் மயக்கமாகிடுறா. ஜூனியரும் பட்லரும் ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு அவர் ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. அப்போ பட்லர் இவன் தானே தோஸ்தோட பாடியை முதல்ல பார்த்தான். டெட் பாடிக்கு பக்கத்திலேயே, அதாவது லிப்டுக்கு வெளியவே இவனுக்கு ஒரு போன் கிடைச்சிருக்கு. அந்த போனை பத்தி பட்லர் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. இப்ப அவன் அந்த போன் எடுத்து ஜூனியர் கிட்ட கொடுக்க ஜூனியர் போனை ஓபன் பண்ணி பார்த்தா அது ஹீரோயினோட போனு. இத பாத்துட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன சலசலப்பாகுது. அதுல ஹீரோயின் கண்ணை முழிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் சொல்றா எதுக்காக சீனியரையும் ஜூனியரையும் அவ இந்த மேன்ஷனுக்கு வர வச்சான்ட்டு. இவளுக்கு ஜூனியர் மேல ஒரு ஆசை. காலேஜ் படிக்கிற டைமிங்ல இவ ரொம்ப நாளா சீனியரையும் ஜூனியரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. சீனியர் எது பண்ணாலும் ஜூனியர் கூடவே இருந்து சீனியருக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காரா. அப்படிப்பட்ட சைடு கிக்கா நமக்கு ஒருத்தவர் தான் நல்லா இருக்குமே, அதுவும் ஜூனியர் இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு ஜூனியர்ட்ட பேசி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவனை இவ கூடவே சேர்த்துக்கிறதுக்காகத்தான் இவ 2 பேரையும் வர சொல்லிருக்கா. இத ஹீரோயின் சொன்ன கையோட மறுபடியும் ஹீரோயின் ஜூனியர் இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. டெட் பாடி இருக்க லிஃப்ட் கிட்ட 2 பேரும் போறாங்க. டெட் பாடியை பார்த்தா மயக்கமாகிடுவோன்ற பயத்துல 2 விரல கண்ணு கிட்ட வச்சுக்கிட்டு டெட் பாடியை மட்டும் மறைச்ச ஹீரோயின் பொறுமையா தோஸ்தோட பாடிக்கு பக்கத்துல போய் பாடியில எங்கெங்க காயம் பட்டிருக்குன்னு பாக்குறா. தோஸ்தோட கழுத்துல ஜாம்பி கடிச்ச மார்க் இருக்கு. ஆனா யாரும் ஜாம்பி கடிச்சதுனால மட்டும் இறந்துட மாட்டாங்கல்ல. ஜாம்பி கடிச்சு இவங்களும் ஜாம்பியா மாறி யாராவது அட்டாக் பண்ணாதானே இறப்பாங்க. அதனால வேற காயம் எது இருக்கான்னு செக் பண்ணா தோஸ்தோட தலையில பலமான ஒரு பொருளால அடிச்ச காயம் இருக்கு. இதுல இருந்தே ஷூரா ஒண்ணு தெரியுது, இந்த சாவலையும் இவங்க கூடவே இருக்க யாரோ ஒரு மனுஷன் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இது தெரிய வந்ததும் ஹீரோயின் ஜூனியரோட தோஸ்து ரூமுக்கு போறா. ஆள் நல்லா வருங்கால வாத்து குஞ்சு மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு டெக்னிக்கலா ஒரு பிளான் பண்ணிருக்கான் பாருங்க தோஸ்து. இவனோட டோர் லாக்ல ஒரு செட்டப்பா மாட்டி வச்சிருக்கான். இதுக்கு முன்னால ஜூனியர் பண்ணி காட்டினாரு இல்ல, டோருக்கு அடியில கம்பியை விட்டு அந்த கம்பி மூலியமா லாக் ஓபன் பண்ற மாதிரி. இப்ப தோஸ்து டோர் லாக்ல இதை மாட்டி வச்சிருக்கிறதுனால ஜூனியர் பண்ண மாதிரி பண்ணி லாக்க ஓபன் பண்ண முடியாது. இத பாத்துக்கிட்டே ரூமுக்குள்ள போனா ரூம்ல எதுவுமே கலஞ்ச மாதிரி தெரியல. எல்லாமே வெச்சது வெச்சபடி அப்படியே இருக்கு. சோ இந்த ரூமுக்குள்ள கில்லருக்கும் தோஸ்துக்கும் எந்த சண்டையும் நடக்கல. சண்டையே நடக்காம கில்லர் தோஸ்த எலிவேட்டர் வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்கான்னா அந்த டைம்ல தோஸ்து மயக்கமா இருந்திருக்கணும். இத ஹீரோயின் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜூனியருக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நேத்து நைட்டு சாப்பிட்டு முடிச்சதும் தோஸ்து மட்டும் இல்ல சுத்தி இருக்க எல்லாருமே எனக்கு தூக்க வருதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிருப்பாங்க. ஜூனியரை தவிர இவனுக்கு மட்டும் தான் தூக்க வர ஃபீலிங்ஸ் இல்ல. சாப்பிட்டு முடிச்சதுமே எல்லாரும் காஃபியை குடிச்சிருப்பாங்க. ஜூனியர் மட்டும் அந்த காஃபியை குடிச்சிருக்கவே மாட்டான். காஃபியை குடிச்ச எல்லாருக்குமே மயக்கம் வந்திருக்குன்னா காஃபில தான் கில்லர் தூக்க மாத்திரையே கலந்திருக்கான். அதனாலதான் ரூம்ல இருந்த தோஸ்த் மயக்கமும் ஆகியிருக்கான். இதெல்லாம் ஓகே. என்னதான் ரூம்ல இருந்த தோஸ்த் மயக்கமே ஆகியிருந்தாலும் ரூமுக்குள்ள கில்லர் வந்தாதானே தோஸ்த வெளியவே இழுத்துட்டு போக முடியும். பட் தோஸ்த் தான் டோரோட லாக்ல பண்ணிருக்க செட்டப்னால ஜூனியரோட டெக்னிக்கை வச்சு டோரை ஓபன் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு ஜூனியருக்கு ஒரு டவுட் வர ஹீரோயின் ஒரு ஸ்டூல போட்டு அது மேல ஏறி நின்னு டோருக்கு மேல இருக்க டஸ்ட செக் பண்ண சொல்லி ஜூனியர் கிட்ட சொல்றா. கொப்பன் தன்னானா அங்க ஒரு ட்விஸ்ட். கதவுக்கு மேல இருக்க டஸ்ட் எல்லாம் ஈவனா இல்ல, மேல கயிறை போட்டு இழுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இது ஜூனியரோட டெக்னிக் தானே. கதவுக்கும் செவருக்கும் நடுவுல இருக்க கிளாம்ப கழட்டுறதுக்கு கதவை லைட்டாவாச்சும் ஓபன் பண்ணாதான் அந்த கேப் மூலியமா கிளாம்ப கழட்டுறதுக்கு கயிறை போட்டு இழுக்க முடியும். இங்க கதவையே எப்படி திறந்தாங்கன்னு தெரியல. அப்புறம் எப்படி இது மட்டும் நடந்துச்சு இப்படின்னு ஜூனியர் யோசிச்சு பாக்குறான். இவனுக்கு ஒண்ணும் வரல. ஆனா ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணி இருக்கும் போல. அத ஜூனியர் கிட்ட சொல்லாமலே திரும்ப ஜூனியரை கூட்டிக்கிட்டு லிப்ட் கிட்ட போறா. இன்னமும் தோஸ்தோட பாடி லிப்ட்ல தான் இருக்கு. அத ஜூனியர் கிட்ட வெளியே இழுத்து போட சொன்ன ஹீரோயின் அடுத்து ஜூனியரோட சேர்ந்து லிப்டுக்குள்ள ஏறி நின்னதும் லிப்டோட டோர் க்ளோஸ் ஆயிடுது. இதே சமயம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த சில ஜாம்பிங்க சும்மா இல்லாம லிப்ட் பட்டன் மேல
விழுந்ததுல லிப்ட் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து டிராவல் ஆகி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து டோர் ஓபன் ஆயிடுது. அட லூசு கியூட்டிங்களா, உங்கள்ட்ட வந்து மாட்டினன்ற பதட்டத்தோடயே லிப்டுக்குள்ள சாமிங்க வரத்துக்குள்ளேயே ஜூனியர் லிப்ட் பட்டன் அழுத்திடுறான். அகைன் லிப்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துருது. இது நடந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு யோசனை. இவங்க இருக்க லிப்டுக்குள்ள உள்பக்கமா இருந்து பார்த்தா மேல கீழே சைட்லன்னு எல்லா இடத்துலயும் ரத்தக்கரியா இருக்கு. ஆனா லிப்டோட டோர்ல மட்டும் ரத்தக்கரியா காணோம். சோ லிப்ட் திறந்திருக்கப்பதான் கொலை நடந்திருக்கு. அப்படி பார்த்தாலும் செகண்ட் ஃப்ளோர்ல லிப்டுக்கு வெளியே இருக்க தரையில ரத்தக்கரை இருந்திருக்கணும்ல, அங்கேயும் எந்தவித கரையும் இல்ல. சோ கில்லர் தோஸ்த செகண்ட் ஃப்ளோர்ல வச்சு கொலை பண்ணல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சு தான் கொலை பண்ணிருக்கான். முதல்ல தோஸ்தோட பாடியை தரன்னு எடுத்துட்டு வந்த கில்லர் பாடியை லிப்ட்ல ஏத்தி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போய் அங்க ஜாம்பியை வச்சு கடிக்க வச்சதுக்கு அப்புறம் கொலை பண்ணிருக்கான் இப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னம்மா நீ பேக்குக்கு பிறந்த கிராக் மாதிரி பேசிட்டு இருக்க? கில்லர் தோஸ்த கூட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிருந்தானா அங்க இருக்க ஜாம்பி தோஸ்த மட்டுமா கடிச்சிருக்கும், மனுஷனான கில்லரையும் கடிச்சிருக்கும்ல அப்படின்னு கரெக்டான ஒரு கேள்வி கேட்டு ஜூனியர் லாக் பண்ணிடுறாரு. ஆமா இல்ல, அப்புறம் என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கும் போதே இதே இடத்துல இருந்த பட்லர் அங்க பழங்கால சிலைங்க ஒரு 3 இருக்கிறத அப்பவே நம்ம பாத்திருந்தோம்ல, அதுல ஒரு சிலையில ரத்தக்கரை இருக்கிறத காட்டுறாரு. ஒருவேளை கில்லர் இதை வச்சுதான் தோஸ்த அடிச்சிருப்பானோன்னு நினைச்சாலும் அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி அடிச்சிருந்தா சிலை கொஞ்சமாச்சும் டேமேஜ் ஆயிருக்கும். சிலையில எந்தவித டேமேஜுமே இல்ல. அப்புறம் எப்படி சிலையில ரத்தக்கரை வந்துச்சுன்னு தெரியல. ஹீரோயினுக்கு மட்டும் எல்லாத்தையும் பார்க்க புதுசா ஏதோ ஒரு ஐடியா வந்துகிட்டே இருக்கு. வெளியே மட்டும் சொல்ல மாட்றா. இப்ப இத பார்த்து முடிச்சதும் அடுத்து நான் மஞ்ச சொக்காவோட ரூமுக்குள்ள போகணும்னு கேக்குறா. ரூமுக்குள்ள மஞ்ச சொக்காவோட பாடிய பெட்ல படுக்க போட்டிருக்காங்க. ரூமுக்குள்ள போனதுமே பெட்ல இருக்க பாடியை கீழே இறக்க சொல்லி ஹீரோயின் ஜூனியர் கிட்ட சொல்றா. பாடியை கீழே இறக்குனதும் தான் ஜூனியருக்கு ஒரு ட்விஸ்ட். இது வரைக்கும் மஞ்ச சொக்காவோட பாடிய பெட்ல இருக்க மேட்ரஸ்க்கு மேல படுக்க வச்சிருந்தாங்க. சோ மஞ்ச சொக்காவோட பாடியில இருக்க ரத்தக்கரை எல்லாம் அந்த மேட்ரஸ்ல படிஞ்சிருந்தது. அது பரவாயில்ல. பாடியை கீழே இறக்கிட்டு அந்த மேட்ரஸ மேல தூக்கி பார்த்தா மேட்ரஸ்க்கு அடியில இருக்க பெட்ல ரத்தக்கரையா இருக்கு. இவன் மேல படுத்திருந்தான். அப்புறம் எப்படி உள்ள ரத்தக்கரை போகும்? அதுக்கான பதில் தெரியல. இந்த சந்தேகத்துக்கு நடுவுலயே ஜூனியர் ஹீரோயினோட போன் எடுத்து வச்சிருந்தாரு இல்லையா, அந்த போன் எடுத்து அவகிட்ட கொடுக்குறாரு. நம்ம போன்ல இருக்க போட்டோவெல்லாம் ஒருத்தவன் பார்த்துட்டானதும் ஹீரோயினுக்கு வெக்கம் தாங்கல. கிட்டத்தட்ட லூஸ் மாதிரி ஆயிடுறா. நீ எதுக்காக என் பெர்மிஷன் இல்லாம என் போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்த அப்படி இப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே கீழே குனிறப்போ டேபிளுக்கு அடியில இருந்த ஒரு பேக் இவ கண்ணுல படுது. ஜாம்பிஸ்க்கு பயந்து எல்லாரும் மேன்ஷனுக்குள்ள வந்து லாக் ஆனதும் நான் என் ஆளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போன மஞ்ச சொக்கா திங்ஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இவன் ரூமுக்குள்ள போனான்ல, அப்படி இவன் எடுத்துட்டு வந்த இவன் ஆளோட பேக் தான் இது. பேக ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பொண்ணுங்க போடுற 2 ஷூ இருக்கு. இதே ஷூவை மஞ்ச சொக்காவோட காதலி பாபிக்கு பார்ட்டில போட்டிருக்கிறத ஹீரோயின் பாத்துருப்பா. பத்தாக்குறைக்கு ஷூல வேற ரத்தக்கரியா இருக்கு. ரத்தோன்ற ஒண்ணு வந்ததே பார்ட்டில ஜாம்பிஸ்லாம் உருவானதுக்கு அப்புறம் தானே. ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சு அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க இவங்க மேன்ஷனுக்கு வரப்போ மஞ்ச சொக்காவோட காதலி மேன்ஷனுக்குள்ள வரவே இல்ல. அவ வெளியவே ஆல் அவுட். அப்படி இருக்கப்போ அவ கால்ல போட்டிருந்த ஷூ மட்டும் எப்படி இந்த பேக்ல வந்துச்சு? இதுக்கான பதிலும் தெரியல. இப்படி பல கேள்விகளை நிலுவையில வச்சுக்கிட்டே அடுத்த சீனுக்கு போயிடுறாங்க. இது லஞ்ச் டைம். அதோட இவங்கள்ட்ட இருக்க கடைசி சாப்பாடும் இதுதான். இதுக்கு மேல இவங்கள்ட்ட சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சோ இருக்கிறத பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பட்லர் ஒரு மேட்டரை சொல்றான். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். சில சீனுக்கு முன்னாலே இவன் கண்ணாடி பையனோட ரூமுக்கு போய் அவங்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ பக்கத்துல இருந்து தோஸ்தோட ரூம்ல பயங்கர சவுண்டா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. சடனா பாட்டு ஆஃப் ஆகி திரும்ப ஆன் ஆச்சு. அந்த கதையை தான் இவன் சொல்றான். பாட்டு ஓடும் போதும் அது நடுவுல ஆஃப் ஆகி ஆன் ஆகிறப்பவும் தோஸ்து ரூம்ல இல்லவே இல்ல. அதுக்கப்புறம் தான் அவன் ரூமுக்கே வந்தான். இத பட்லரும் பார்த்தான். இத பட்லர் சொன்னதும் இந்த பாயிண்ட் தான் ஹீரோயினுக்கு ஒரு க்ளூ எடுத்து கொடுக்குது. உடனே ஜூனியரை தோஸ்தோட ரூமுக்கு கூட்டிட்டு போனவ எனக்கு தெரிஞ்சு போச்சுரா, தோஸ்தோட ரூமுக்குள்ள கில்லர் எப்படி போனான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப உனக்கு பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு ஜூனியரை தோஸ்தோட ரூமுக்குள்ள விட்டு உள்ள கதவை சாத்திக்க சொன்னவ இவ வெளியே இருந்து மாஸ்டர் கீ மூலியமா டோர் ஓபன் பண்ண இப்ப டோருக்கும் கிளாம்புக்கும் நடுவுல சின்னதா கேப் வந்து போச்சு இல்ல. அடுத்து கிளாம்ப் ஆகுற ஜூனியரோட டெக்னிக்கை வச்சு கயிறு மூலியமா இவ கிளாம்ப் ஆகுறா. சோ கில்லர் தோஸ்தோட ரூம்ல இருந்து மாஸ்டர் கீயை திருடி வச்சுக்கிட்டு அதை வச்சுதான் டோரை ஓபன் பண்ணிருக்கான். இதை ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க கேப்லயே இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மட்டுமே இருந்துச்சுங்க இல்லையா ஜாம்பிஸ், இப்ப செகண்ட் ஃப்ளோர்ல போட்டு வச்சிருக்க தடுப்பு உடைக்கிற அளவுக்கு வந்துருதுங்க. எல்லாரும் ஜாம்பிஸ உள்ள வர விடாம முட்டு கொடுத்துட்டு இருக்க. இன்னமும் அப்ப ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டானே ஓனர், அவன் வெளியே வரவே இல்ல. டேய் இழவெடுத்தவனே என்னடா பண்ற, வெளியே வந்து தொலைடா அப்படின்னு ஜூனியர் கதவை தட்டியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ ஜூனியர் கதவை திறக்கிறதுக்கான இவரோட டெக்னிக்கை கையில எடுத்துறாரு. அதை வச்சு கதவை திறந்தது தாங்க ஒரு தாறுமாறான ட்விஸ்ட். உள்ள இருக்க ஓனர் ஜாம்பியா மாறி இருக்கான். இவ்ளோ நேரமா இவன் கதவை திறக்கவே இல்ல, மூடியே தான் வச்சிருந்தான். மூடி இருந்த ரூமுக்குள்ள இவனை எந்த ஜாம்பி போய் கடிச்சதுன்னு தெரியல. நல்ல வேலையா ஜூனியர் கதவை மட்டும் தான் ஓபன் பண்ணாரு, இன்னும் கிளாம்ப் ஓபன் பண்ணல. அந்த சின்ன கேப் வழியே ஓனர் வெளியே கையை விட்டு ஜூனியரை கொல்ல பாக்குறான். சடார்னு ஓனரோட கண்ணுலயே ஒரு கத்தி பாயுது. யாருமா அந்த குலங்காக்க வந்த குலதெய்வம் அப்படின்னு ஜூனியர் திரும்பினா பின்னால கத்தியோட நின்னுட்டு இருக்கிறது ஒயிட்டி. ஜூனியரை காப்பாத்திடுறா. அடுத்து சாமி உள்ள வரதுக்கு முன்னால எல்லாரும் ரூஃப் டாப்புக்கு போயிடலாம்னு கிளம்புறாங்க. இதுக்கு மேல யாராலையும் பொறுத்துக்க முடியல. முக்கியமா ஒயிட்டி ஆன்டி இவங்களால பொறுத்துக்கவே முடியல. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி, இங்க என்னதான் நடக்குது? நம்மள யாரோ ஒருத்தவங்க கொலகாரன்னு சொல்றீங்க, அவங்க கூடவே தான் நம்மளும் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். இப்படி ஒரு டெத்தா விழுந்துகிட்டே இருக்கிறதா? இங்க நடக்கிற உண்மைலாம் எங்களுக்கு
எங்களுக்கு தெரிஞ்சாகணும், இல்லனா ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க போராட்டம் பண்ணவே இந்த சிச்சுவேஷன்ல இந்த கதையை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க சோ நான் கண்டுபிடிச்சதை சொல்றேன்னு ஹீரோயினும் ஆரம்பிக்கிறா. இதுக்கப்புறம் தாங்க பல கேள்விகளுக்கான பதில் பல விதமான ட்விஸ்டோட நமக்கு கிடைக்குது. முதல்ல நடந்தது மஞ்ச சொக்காவோட கொலை தானே. ஹீரோயின் மஞ்ச சொக்காவோட ரூமுக்கு மொத்த பேரையும் கூட்டிட்டு போறா. இங்க ஹீரோயின் தூக்கி போடுற முதல் கொண்டு மஞ்ச சொக்காவோட சாவுக்கு மனுஷங்க யாரும் காரணம் இல்ல, அவனோட சாவு தற்செயலா நடந்த ஒண்ணுன்னு சொல்றா. எப்படின்னு கேட்டா, ஜாம்பிஸ்ல இருந்து தப்பிச்சு உங்க மேன்ஷனுக்கு வரப்போ மஞ்ச சொக்காவோட காதலி மட்டும் வெளியே மாட்டிக்கிட்டதா மஞ்ச சொக்காவே சொன்னா இல்லையா, அது சுத்த போய். வெளியே மஞ்ச சொக்காவோட காதலியே ஜாம்பி கடிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா காதலியை விட்டு பிரிய மனசு இல்லாம யாருக்கும் தெரியாம மேன்ஷனோட பேக் டோர் வழியா கடி வாங்கின காதலியை உள்ள கூட்டிட்டு வந்த மஞ்ச சொக்கா ஒரு ரூம்ல மேட்ரஸ்க்கு அடியில இவளை படுக்க போட்டுட்டு இவ கால்ல போட்டிருந்த ஷூ ரெண்டையும் கழட்டி அவளோட பேக்ல வச்சிருந்திருக்கான். இதனாலதான் மேட்ரஸுக்கு அடியில ரத்த கரியா இருந்திருக்கு. அது மஞ்ச சொக்கா காதலியோட ரத்தம். கடி வாங்கின எல்லாரும் தான் கொஞ்ச நேரத்துல ஜாம்பியா மாறிடுறாங்களே. சோ அன்னைக்கு நைட்டு கடி வாங்கின மஞ்ச சொக்காவோட காதலியும் ஜாம்பியா மாறி இவ தான் மஞ்ச சொக்காவோட கழுத்தை கடிச்சிருக்கா. அதனாலதான் அவன் ஜாம்பியாகவும் மாறி இருக்கான். கடிச்சு முடிச்சதுமே பால்கனி வழியா அவ கீழே குதிச்சுட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க உள்ள போறப்போ உள்ள மஞ்ச சொக்கா மட்டும் தனியா இருந்திருக்கான். இத மத்தவங்களுக்கு முன்னாலேயே தெரிஞ்சுக்கிட்ட கில்லர் இதுவும் நல்லா தானே இருக்கு, பேசாம நம்ம அடுத்து பண்ண போற திருவிளையாடல ஜாம்பிஸ வச்சே பண்ற வேண்டியதுதான் அப்படின்னு முடிவெடுத்து நடந்த இந்த சம்பவத்தை இவனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம மஞ்ச சொக்காவோட ரூமுக்கு வெளியே டோர்ல ஒரு லெட்டரை வச்சிருக்கான். இந்த லெட்டரை எடுத்துட்டு அடுத்து எல்லாரும் ரூமுக்குள்ள போனாங்களா. ரூம்ல மஞ்ச சொக்கா கூட இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க சமயத்துல கூட்டத்தோட கூட்டமா இருந்த கில்லர் மாஸ்டர் கீயை வைக்கிற இடத்துல இன்னொரு லெட்டரையும் பதுசா வச்சிருக்கான். ஆக இந்த சாவல கில்லர் பண்ணது லெட்டரை வச்சது மட்டும்தான். ரெண்டாவது தோஸ்தோட சாவு. தோஸ்துக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து கில்லர் ஏற்கனவே அவனை மயக்கமாக்கிட்டான். அடுத்து அவனை லிப்ட் வரைக்கும் இழுத்துட்டு வந்தான்ல. அதுக்கப்புறம் அங்க கொலை எப்படி நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இவங்க எப்படி போனாங்க அப்படின்ற எதுவுமே ஹீரோயின் கண்டுபிடிக்கல இல்லையா. இப்ப அதை கண்டுபிடிச்சிட்டா. இங்க இருக்க பழங்கால 3 சிலையில ஒரு சிலையோட கழுத்துக்கு அடியில மட்டும் ரத்த கரியா இருந்துச்சு. சோ கில்லர் என்ன பண்ணிருக்கான், மயக்கத்துல இருந்த தோஸ்த லிப்டுக்குள்ள வச்சுட்டு அவன் கூடவே இந்த சிலையையும் இழுத்துட்டு போயிட்டு லிப்ட்ல வச்சிருக்கான். இதுக்கு மேல லிப்ட்ல யார் ஏறினாலும் லிப்டோட டோர் மூடாது, லிப்ட் ஒர்க் ஆகாது. ஒரு பர்டிகுலர் வெயிட் வரைக்கும் உள்ள இருந்தா மட்டும் தானே லிப்ட் ஒர்க் ஆகும். அதுக்கேத்த 2 வெயிட்டையும் உள்ள வச்ச கில்லர் லிப்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அனுப்பியிருக்கான். பொதுவா ஜாம்பிஸோட வேலையை மனுஷங்களோட ஸ்மெல் பக்கத்துல இருந்தா இதுங்களுக்கு நல்லா தெரிஞ்சிரும். அவங்கள போய் கடிச்சு இதுங்க உடம்புல இருக்க வைரஸ அவங்க உடம்புல ஸ்ப்ரெட் பண்ணிட்டா இதுங்களோட வேலை முடிஞ்சிரும். அப்புறம் கடிச்சவனை கண்டுக்கவே கண்டுக்காது. அப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மயக்கமான நிலைமையில போன தோஸ்த ஜாம்பிஸ் கடிச்சிருக்குங்க. அதுங்க லிப்ட்ல இருக்க வரைக்கும் லிப்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு வரவே போறது இல்ல. கடிச்சு முடிச்சிட்டு அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பினதும் லிப்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கு. லிப்ட்ல ஜாம்பியா மாறி இருந்த தோஸ்த வேற ஒரு வெப்பனால கில்லர் தலையிலேயே அடிச்சு போட்டு தள்ளியிருக்கான். அப்ப தோஸ்தோட உடம்புல இருந்து வெளியே வந்த ரத்தம் தான் இவனுக்கு பக்கத்துல இருந்த பழங்கால சிலை மேல பட்டிருக்கு. பாதியை கிளீன் பண்ண கில்லர் மீதியை கிளீன் பண்ணாம விட்டு மாட்டிக்கிட்டான். இதுக்கப்புறம் தோஸ்தோட ரூம்ல இருந்து மாஸ்டர் கீ எடுத்த மேட்டர். அதான் பட்லர் கண்ணாடி பையன் கூட பேசிட்டு இருக்கப்போ தோஸ்தோட ரூம்ல யாருமே இல்ல, ஆனா பாட்டு மட்டும் சவுண்டா ஓடிட்டு இருந்துச்சு. நடுவுல அது ஆஃப் ஆகி ஆனாச்சு. அதுக்கு காரணம் அந்த கேப்ல தான் தோஸ்தோட ரூமுக்குள்ள போன கில்லர் மாஸ்டர் கீயை திருடி இருக்கான். கீயை எடுத்துட்டாதான் ரூம்ல பவர் கட் ஆகும்ல. சோ ரூம்ல ஓடிட்டு இருந்த பாட்டு ஆஃப் ஆயிருக்கு. இதுல எங்க மாட்டிப்போமோன்னு பயந்த கில்லர் அந்த ரூமோட மாஸ்டர் கீக்கு பதில் இவன் ரூமோட மாஸ்டர் கீயை சொருகி இருக்கான். பவரும் திரும்ப வந்துருச்சு. மத்த ரூமோட மாஸ்டர் கீயை வச்சு ஒரு ரூமுக்கு பவர் வேணும்னா கொடுக்கலாம். ஆனா ரூம் டோரை ஓபன் பண்ணணும்னா அது அந்த ரூமோட மாஸ்டர் கீயால மட்டும் தான் முடியும். கில்லர் அவன் ரூம் சாவியை தோஸ்த் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டதுனால அன்னைக்கு நைட்டு தோஸ்தோட கொலை நடக்கிற வரைக்கும் கில்லரால அவன் சொந்த ரூமுக்கு போயிருக்கவே முடியாது. யார் அன்னைக்கு நைட்டு ரூமுக்கு போல. பவர் ஆஃப் ஆகி திரும்ப வர சமயத்துல கண்ணாடி பையன் பட்லர் இவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க. சோ அவங்க மேல இருந்த சந்தேகம் போயிடுச்சு. நைட்டு கண்ணாடி பொண்ணா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், ஆன்டியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாக்குறப்பதான் அவங்க அவங்களோட ரூமுக்குள்ள போனாங்க. இவங்களெல்லாம் கழிச்சுட்டா மீதி இருக்கிறது ஜூனியரும் ஒயிட்டியும் மட்டும்தான். இந்நேரம் ட்விஸ்ட கணிச்சிருப்பீங்களே. அன்னைக்கு நைட்டு ஜூனியர் கூட அவனோட ரூமுக்கு தான் போனான். பட் ஒயிட்டி அவன் ரூமுக்கு போகவே இல்ல. ஜூனியருக்கு பின்னாலேயே இவன் ரூமுக்கு வந்து சீனியரோட சாவுக்கு நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருன்னு அழுதுருப்பா. சோ ஒயிட்டி தாங்க உண்மையான கொலகாரி. தோஸ்து ஓனர் 2 பேரோட சாவுக்கு காரணமுமே இவ தான். ஆனா இங்க ஒரு பாயிண்ட் நமக்கு இடிக்குது இல்ல. இவ தோஸ்த எப்படி கொலை பண்ணான்றத ஹீரோயின் சொல்லி நம்ம கேட்டுட்டோம். ஆனா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ரூமுக்குள்ள போன ஓனர் கதவை திறக்கவே இல்லையே. அப்புறம் அவன் சாம்பியா மாறினதுக்கு என்ன காரணம் இப்படின்னு நம்ம யோசிச்சா அதுக்கும் ஹீரோயின் கிட்ட ஒரு தியரி இருக்கு. நடுவுல வெளியே இருந்த சாம்பிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துருச்சுல்ல. சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த ஹீரோயினையும் ஆன்டியையும் காப்பாத்துறதுக்கு ஓனரோட ரூமுக்குள்ள ஜூனியர் அதிரடியா நுழைஞ்சாரு பாருங்க. அப்ப ஜூனியருக்கு பின்னாலேயே ஒயிட்டியும் அந்த ரூமுக்கு போயிருப்பா. மேன்ஷனுக்குள்ள வந்ததுமே ஓனருக்கு ஐ டிராப் தேவைப்பட்டுச்சுன்னு ஒயிட்டி அவகிட்ட இருக்க ஒரு ஐ டிராப்பை கொடுத்தாலே. ஹீரோயினை காப்பாத்த உள்ள போனவங்க அவளை காப்பாத்திட்டு இருக்க பிஸியான சமயத்துல ஒயிட்டி யாருக்கும் தெரியாம ஏற்கனவே கொடுத்த ஐ டிராப் எடுத்துட்டு புதுசா ஒரு ஐ டிராப்பை மாத்தி வச்சிருக்கா. இப்படி இவ மாத்தி வச்ச ஐ டிராப்ல ஜாம்பியா மாறின மஞ்ச சொக்காவோட ரத்தம் கலந்துருக்கு. அத ஓனர் அப்பப்போ எடுத்து கண்ணுல போட்டுக்கிட்டதுனாலதான் அவன் ரூமுக்குள்ளேயே இருந்தாலும் ஜாம்பியா மாறி இருக்கான். அடி வெண்ணம் அவளே, அப்ப நீதான் கொலகாரி அடி. வேணும்னே மேன்ஷனுக்கு வந்து இங்க இருக்க தோஸ்து ஓனரு இவங்களை கொலை பண்றதுக்காக தான்
ஃபெஸ்டிவல்ல போன் தொலைஞ்ச மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தினியா? அப்பவே நீ போனை எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தேடுறப்பவே என் பாஸ் சீனியர் சொன்னாண்டி. உன்னை வச்சுதான் சொல்லியிருக்கான் போல. கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அதுல நான் கல்பிரிட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு. அவனுக்கு உன் மூஞ்சில தெரிஞ்சது எனக்கு தெரியாம போயிடுச்சு பாரு இப்படின்னு ஜூனியர் புலம்புறான். ஏங்க அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைங்க. முதல்ல எதுக்குங்க ஒயிட் இந்த மாதிரி பண்ணா? அதுக்கான பதில சொல்லுங்கன்னு நம்ம ஆர்வமா இருக்கப்போ அந்த பிளாஷ்பேக்கும் ஆரம்பிக்குது. போன ஃபீல்ட் ட்ரிப்ல இந்த மேன்ஷன்ல தங்கி இருந்த ஒரு பொண்ணு அதோட காணாம போயிட்டா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஒயிட்டியோட சொந்த அக்கா. அவ போன ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வரப்போ நல்லா சொட்ட விழுந்த ரெட்ட வாழைப்பழங்கள் மாதிரி ஓனரு தோஸ்துன்னு 2 பேர் இருக்கானுங்கல்ல. அவனுங்க இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்ததுல இந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிட்டா. உடனே இப்ப அவனுங்கள்ட்ட நியாயம் கேட்டா அவனுங்க பணத்தை கொடுத்து அதான் பணம் இருக்குல்ல போய் கருவை கலைச்சிருன்னு தென்னாவட்டா வேற பேசிருக்கானுங்க. இதுல அந்த பொண்ணால தைரியமா எதுவும் பண்ண முடியல. ஒயிட்டி கிட்ட சொல்லி அழுதுருக்கா. ஒயிட்டியா அவளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சமாதானம் சொன்னாலும் அதை தாங்கிக்க முடியாம ஒயிட்டியோட அக்கா ஒரு நாள் தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டா. அக்கா சாவுக்கு காரணமான 2 பேரையும் பழி வாங்கணும்னு முடிவெடுத்த ஒயிட்டி 1 வருஷமா வெயிட் பண்ணியிருந்து அடுத்து இந்த ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சதும் ஃபெஸ்டிவலுக்கு வந்து போனை தொலைச்ச மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு 2 பேரோட சேர்ந்து மேன்ஷனுக்கு வந்திருக்கா. நடுவுல ஜாம்பின்ற ஒரு விஷயம் வரும்னு இவளே எதிர்பார்க்கல. ஜாம்பி வந்து அதுல இருந்து தப்பிச்சு மேன்ஷன்ல அவங்கவங்க போய் செட்டில் ஆனாங்கல்ல. அப்படி ஒயிட்டி ஒரு ரூம்ல தங்கி இருக்கா. இவளுக்கு பக்கத்து ரூம்ல தான் தோஸ்த் தான் அவன் காதலிய பதுக்கி வச்சிருந்திருக்கான். நைட்டு எதர்ச்சியா ஒயிட்டி இவரும் பால்கனிக்கு வரப்போ பக்கத்து ரூம் பால்கனில மஞ்ச சொக்காவோட காதலியே அவன் கழுத்தை கவர்றத பார்த்துட்டு ரைட் இதுவும் நல்லா தானே இருக்கு, நம்ம அடுத்து பண்ண போற தோஸ்து ஓனர் இவங்க கொலையில ஜாம்பியா உள்ள இழுத்தாதான் கேஸ் சுத்தல விட முடியும் அப்படின்றதுக்காகத்தான் ஜாம்பியா உள்ள இழுத்து 2 கொலையையும் பண்ணிருக்கா. கொலை எப்படி பண்ணான்றதெல்லாம் ஹீரோயின் சொல்லி தான் நம்ம கேட்டுட்டோமே. இப்ப கூட அவங்க 2 பேரை கொலை பண்ணணும்ன்றது மட்டும்தான் ஒயிட்டியோட திட்டம். அது நடந்து முடிஞ்சதும் இவ பண்ண தப்ப இவளே கன்ஃபஸ் பண்ணணும்ன்றதுக்காகத்தான் ஹீரோயின் கிட்ட கல்பிரிட் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு வேணும்னே கேட்டிருக்கா. மொத்தத்துல ஒரே சமயத்துல நமக்கு உண்மை தெரியுது, தடுப்பை உடச்சுக்கிட்டு ஜாம்பிஸும் உள்ள வந்துருதுங்க. அதுங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு இவங்க ரூஃப் டாப்புக்கு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அதிர்ச்சி. ஜாம்பிஸ்ட இருந்து தப்பிக்கிற முயற்சியில ஏதோ ஒரு ஜாம்பி ஒயிட்டியோட கழுத்தை கடிச்சிட்டு இருக்கு. எப்படியும் இவ ஜாம்பியா மாதிரி எல்லாரையும் கடிப்பால, அதுக்கு முன்னால நானே உயிரை விட்டுறேன்னு தன்னைத்தானே கத்தியால குத்திக்கிட்டவ நின்னுட்டு இருந்த ரூஃப் டாப்ல இருந்து கீழே குதிச்சிடுறா. அதோட இவங்களை காப்பாத்துறதுக்கு மேல ராணுவத்தோட ஹெலிகாப்டர்ஸும் வந்துட்டு இருக்கு. ஒரு வழியா பல வித புலனாய்வுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஜூனியரும் பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல உண்மை உலகத்துக்கு தெரிய வந்துருச்சுன்ற மெசேஜோட படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.